வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ஐடிசிலேருந்து பிரிய போது. அதோட ரெக்கார்ட் டேட்டும் உங்களுக்கு தெரியும். 6th ஜனவரி ரெக்கார்ட் டேட்டு. அதோட ரேஷியோவும் உங்களுக்கு தெரியும். ஐடிசி 10 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா, ஐடிசி ஹோட்டல்ஸ் உங்களுக்கு 1 ஷேர் கிடைக்க போகுது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். ஆனா வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் என்ன பிரைஸ் வரப்போகுது, ஐடிசியோட பிரைஸ் எவ்வளோ குறையும் இந்த இது டீமர்ஜர் ஆனா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளியரா வித் டேட்டாவோட இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பிரைஸ் கால்குலேஷன் போறதுக்கு முன்னாடி ஐடிசியோட ரெவென்யூ ஸ்பிளிட் பிளஸ் வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ரெவென்யூ ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா போன குவார்டர்ல அவங்க அரௌண்ட் 20,700 கோடி வந்து ரெவென்யூ காமிச்சிருக்காங்க. ஸோ 6,700 கோடி வந்து அதுல ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எஃப்எம்சிஜி, அதாவது வந்து அவங்களோட எஃப்எம்சிஜி பிளஸ் சிகரெட் பிசினஸ் இது ரெண்டும் சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% வந்து அதோட ரெவென்யூ இருக்கு. மீதி அடுத்தது பாத்தீங்கன்னா அக்ரி பிசினஸ் இருக்கு. அவங்க டொபாக்கோ அந்த இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க இல்லைங்களா, அதுல இருந்து வருது. அதுக்கு அடுத்தது பெரிய பிசினஸ் பேக்கேஜிங், பேப்பர் போர்ட்ஸ் அந்த இதெல்லாம் வந்து அது ஒரு 9.5%. ஹோட்டல்ஸ் பாத்தீங்கன்னா அது ஒரு 3.2லேருந்து 3.5% ஓவரால் ரெவென்யூல வருது. ஸோ இதே மாதிரி ஷேர் ஹோல்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 40% வந்து பாத்தீங்கன்னா இதோட எஃப்ஐஎஸ் தான் நிறைய வச்சிருக்காங்க. டிஎஸ் பாத்தீங்கன்னா ஒரு 44.63 வச்சிருக்காங்க. இது வந்து ப்ரொஃபஷனல் மேனேஜ் கம்பெனி. பப்ளிக் ஒரு 14.8% இருக்கு. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸோட ரெவென்யூ இங்க பார்க்கலாம். இந்த குவார்டர் 2 அதாவது செப்டம்பர் முடிஞ்சிச்சுங்களா, அதுல வந்து ரெவென்யூ பாத்தீங்கன்னா 789 கோடியா இருக்கு. அதோட ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 116 கோடி இருக்கு. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பாத்தீங்கன்னா growth வந்து ரெவென்யூ growth வந்து ஒரு 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து ஒரு 12% டிக்ளைன் ஆயிருக்கு. அதுல ஆபரேஷனல் இஷ்யூஸ் அதெல்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி குவார்டர் பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் முடிஞ்ச Q1 சொல்றேன் இல்லைங்களா, அங்க பாத்தீங்கன்னா ரெவென்யூ வந்து 898 கோடியா இருந்துச்சு. அதுல ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 267 கோடியா இருக்கு. ஸோ ரெவென்யூ growth பாத்தீங்கன்னா 15% இயர் ஆன் இயர், அதாவது ப்ரீவியஸ் இயர் அதே சேம் குவார்டர்ல. ப்ராஃபிட் growthம் பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா இருந்துச்சு. 34% வந்து இயர் ஆன் இயர். இப்போ ஐடிசி ஹோட்டல்ஸோட இஷ்யூ பிரைஸ் என்னவா இருக்கும், ஐடிசியோட பிரைஸ் எவ்வளவு கம்மியாகும் அப்படின்ற கால்குலேஷனுக்கு இப்போ நம்ம போலாம். ஸோ நான் ஒரு ஆன்ஃபி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர் பிளஸ் ஃபுல் டைம் இன்வெஸ்டர். ஸோ உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடா எந்த சந்தேகம் இருக்கு, இல்ல எஸ்ஐபி போடணும், லம்சம் போடணும், இல்ல ஃபண்டை வந்து எப்படி செலக்ட் பண்ணணும், ஒரு ரைட் ஃபண்டை இல்ல ரைட் ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணணும், இல்ல உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, அதை வந்து ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும், கரண்ட் எஃப்டியோட அதிகமா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி ஆனா வந்து உங்க கேபிட்டல் சேஃபா இருக்கிற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன வேணும், இந்த மாதிரி உங்களுக்கு வெல்த் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எதுவா இருந்தாலும் இங்க கொடுத்துருக்க மொபைல் நம்பர்ல நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க கொடுத்துருக்க பாருங்க ஐடிசி ஹோட்டல்ஸோட பிரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. ஐடிசியோட பிரைஸ் என்னவா இருக்கும், நமக்கு எவ்வளவு ஷேர்ஸ் கிடைக்குன்றது நம்ம பார்த்துடலாம். ஸோ ஐடிசியோட பிரைஸ் இப்ப பாத்தீங்கன்னா 417 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஃபேஸ் வேல்யூ உங்களுக்கு எல்லாம் தெரியும், ₹1. ஸோ அப்போ வந்து எவ்வளவு நீங்க இப்போ ஒரு 100 ஷேர் வச்சிருக்கீங்க ஐடிசியோட அப்படின்னா, இந்த உங்களுக்கு தெரியும் டீமர்ஜர் ரேஷியோ வந்து 10 ஐடிசி ஷேருக்கு ஒரு ஐடிசி ஹோட்டல்ஸ் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு 100 ஐடிசி வச்சிருந்தீங்கன்னா 10 ஐடிசி ஹோட்டல்ஸ் கிடைக்கும் ஆஃப்டர் ரெக்கார்ட் டேட். இங்க ஒரு முக்கியமானது பார்க்கணும். 6ஆம் தேதி 6th ஜனவரி வந்து மண்டே வருது. ஸோ அதனால நீங்க வந்து ஒரு 2nd ஜனவரி மாதிரி வாங்கிக்கிங்க. இல்ல சேஃபர் சைடு பார்த்தீங்கன்னா 31st வாங்கிக்கிங்க. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே வந்து ரவுண்ட் ஆஃப்ல இருக்கா பாருங்க, டென்ஸ்ல இருக்கா பாருங்க. யாராவது 9, 8, 7 இந்த மாதிரி இதுல முடிகிற மாதிரி இருந்துன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஆஃப் நம்பர் கிடைக்காது. ஸோ அதனால கேர்ஃபுல்லா அதுக்கு முன்னாடி எவ்வளோ அந்த பேலன்ஸ் இருக்கோ அதை பார்த்து வாங்குங்க. ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு வந்து என்ன ஆகும் நம்மளோட ஐடிசியோட ஷேர் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 5th ஜனவரி வந்து 470 இருக்கு அப்படின்னா ஷேர் பிரைஸ், 6th ஜனவரி என்ன ஆகும்னா 10:1 கொடுக்குறாங்க இல்லைங்களா, கரண்ட் பிரைஸ் வந்து அதுல இருந்து ஒரு 10% வந்து அதுல ஆட்டோமேட்டிக்கா வந்து டிடெக்ட் ஆயிடும். ஸோ அப்படின்னா பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அது 423ல வந்து அது ட்ரேட் ஆகும். அதுக்கு முன்னாடி நாள் பிரைஸ் வந்து 470 இருந்தா, ஸோ அன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு முன்னாடி நாள் வந்து ₹500 இருக்குன்னா அப்போ வந்து ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு அது 450ல ட்ரேட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா வேல்யூவேஷன் வந்து 10,000 கோடியிலேருந்து 11,000 கோடி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒரு 10,000 கோடி வேல்யூவேஷன் எடுத்து என்ன ரேட் வரும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து ஐடிசியோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா இது சொல்றேன், 1245 கோடி குவான்டிட்டி இது. ஸோ அந்த குவான்டிட்டியில நீங்க 10% எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா வந்து உங்களுக்கு 10:1 தானே ஷேர் எடுத்து கொடுத்துருக்காங்க ரேஷியோ. ஸோ அப்போ வந்து 124 கோடி அதாவது ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸா இருக்கும் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் ஆஸ் ஆஃப் அந்த 6th ஜனவரி. ஸோ அப்ப என்ன ஆகுனா
உங்களுக்கு ஷேர் பிரைஸ் ஆஃப் ஐடிசி ஹோட்டல்ஸ் எப்படி அரைவ் பண்றதுன்னா, 10,000 கோடி வேல்யூவேஷன் இருக்கு இல்லைங்களா? அது டிவைடட் பை இந்த 124 crores ஆஃப் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு இல்லைங்களா? அத டிவைட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த இஷ்யூ பிரைஸ் வந்து ₹80 வருது. கரெக்ட்டுங்களா? இது வந்து 10,000 crores ஐடிசி ஹோட்டல்ஸோட வேல்யூவேஷன் போட்டா. இதே ஐடிசி ஹோட்டல் வேல்யூவேஷன் 11,000 crores அப்படின்னு இருந்துச்சுன்னா, இதோட ஐடிசி இதோட இஷ்யூ பிரைஸா இருக்கும்னா ₹88.40 இருக்கும். இது வந்து வேல்யூவேஷன்னு. இதுக்கு ஆக்சுவல் பிரைஸ் வந்து வேரி ஆகும். ஏன்னா, இந்தியன் ஹோட்டல்ஸோட வந்து ஷேர் அவங்க தான் நம்பர் 1 உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அது வந்துட்டு உங்களுக்கு டாடா குரூப் தெரியும் இல்லைங்களா? ஸோ அதோட பிரைஸ் இன்னைக்கு வந்து ₹880 இருக்கு. அவங்க வந்து நம்பர் 1. நம்பர் 2வா இருக்க ஓபராய் ஹோட்டல்ஸ் இருக்காங்க. ஓபராய், ட்ரைடன்ட் இதெல்லாம் ஏஐஹெச்ன்ற ஒரு கம்பெனி கீழ வருது. அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 428 ஷேர் பிரைஸ். அப்ப 3 பொசிஷன்ல இருக்கிற ஐடிசி ஹோட்டல்ஸோட பிரைஸ் அன்னைக்கு என்னவா மாறும் நீங்க வந்து முடிவு பண்ணிக்கங்க. ஏன்னா இது வந்து இஷ்யூ பிரைஸ் பேஸ்ட் ஆன் த வேல்யூவேஷன். ஆக்சுவல் பிரைஸ் வந்து வேற போகும். ஸோ அதனால வந்து ஈஸியா அன்னைக்கு வந்து 100க்கு மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது கூடிய விரைவில வந்து ஒரு 200ம் போகும் ஈஸியா. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்க 880ல இருக்காங்க. செகண்ட்ல இருக்கவங்க 420ல இருக்காங்க. ஒரு அப்ராக்ஸிமேட்டா 150 to 200 ரேஞ்சுக்கு கொஞ்ச நாள்ல போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து அந்த ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட குரோத் எப்படி இருக்கு அத பொறுத்து தான். இந்த ஐடிசியோட அந்த இஷ்யூ பிரைஸ் ₹80 இருந்தாலும், இல்ல ₹88 இருந்தாலும் இது வந்து மாறும். எப்ப மாறும்னா அவங்க வேல்யூவேஷன் மாத்துனாங்கன்னா. சப்போஸ் வேல்யூவேஷன் அதிகமா போச்சுன்னா, அதுக்கு தகுந்த மாரி அந்த பிரைஸ். உங்களுக்கு தான் ஃபார்முலா சொல்லிட்டேன். எப்படி வந்து அந்த பிரைஸ வந்து நீங்க டிட்டர்மைன் பண்றது அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சுச்சுங்களா? ஐடிசியோட ஷேர் வந்து அதுக்கு முன்னாடி நாள் இருக்கிற ஷேரோட அந்த பிரைஸோட ஒரு 10% கம்மியாகி அன்னைக்கு ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு ஐடிசி ஷேர்ஸோட பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகும். அதே மாரி ஐடிசி ஹோட்டல்ஸோட இஷ்யூ பிரைஸ் பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் வேல்யூவேஷன் வச்சுக்கிட்டு 80 ஆர் 88 அதிலிருந்து வந்து என்ன பிரீமியம் வந்து நம்ம இன்வெஸ்டர் குடுக்குறாங்களோ, அந்த பிரைஸ்ல அன்னைக்கு வந்து ட்ரேட் ஆகும். இப்போ ஐடிசி என்ன ஆகும் அப்புறம் இதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு வந்து ஐடிசி வந்து 40% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ்ல வச்சிருக்காங்க. ₹100 சம்பாதிச்சாங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ்ல அதுல வந்து ₹40 வந்து ஐடிசிக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதே மாரி வந்து ஐடிசி வந்து ஒரு ராயல்டி அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க ஐடிசிக்கு. ஏன்னா அவங்க பிராண்ட் நேம் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா? அதனால அது ஒரு இன்கம் இருக்கு ஐடிசிக்கு. அதுக்கப்புறம் வந்து ஐடிசி ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நம்பர் 2வா இருக்கிற ஓபராய் ஹோட்டல்ஸ் இருக்காங்க இல்லையா? அதுல வந்து ஒரு 16% ஸ்டேக் ஆல்ரெடி அவங்க வச்சிருக்காங்க. அதே மாரி வந்து லீலா பேலஸ் நம்மளுக்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா? அதோட லீலா பேலஸோட 8.11% ஷேர்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஐடிசி வந்து டைரக்ட்டா வந்து ஹோட்டல் பிசினஸ்ல இல்லாட்டினா டீமர்ஜருக்கு அப்புறம் ஆனா அவங்களுக்கு ஹோட்டல் பிசினஸ் நெறைய இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஒரு 35 அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஓவராலா ஐடிசிய வந்து 57% வந்து பை சொல்லியிருக்காங்க. 31% வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 6% பார்த்தீங்கன்னா ஹோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் பெர்ஃபார்ம் வந்து ஒரு 6% சொல்லியிருக்காங்க. யாருமே செல் அப்படின்னு சொல்லல. ஐடிசி ஒரு நல்ல ஸ்டாக்கு. அது வந்து ஆனா ஸ்லோவா தான் குரோ ஆகும். அதே மாரி விழும்போது கூட பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் விழாது. ஸ்லோவா தான் விழுகும். ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஸ்ட்ராங்கு. அவங்க பிசினஸும் ஸ்ட்ராங்கு. இப்ப ஐடிசி ஹோட்டல்ஸ் பிரிச்ச உடனே ஐடிசி ஹோட்டல்ஸும் வந்து நல்லா வந்து குரோத்ல இருக்கு. அதனால லாங் டெர்ம் போறவங்க கண்டிப்பா வந்து இத 2த்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இதுல போர்ட்ஃபோலியோல. நீங்க வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணணுமா, வச்சுக்கணுமான்றது உங்களுடைய வந்து ரிஸ்க் ப்ரொஃபைல் பிளஸ் வந்து எவ்வளோ நீங்க டியூரேஷன் இத வச்சுக்க போறீங்க. அப்படியே உங்க பினான்சியல் கோல் இதெல்லாம் பொறுத்து தான் அமையும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.